ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கபிள் வ்ளாக்ஸ். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ நான் அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் பற்றி போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு மட்டும்தான் அந்த டவுட் இருக்கோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. அதாவது எந்த ஏஜில் கொண்டு போய் குழந்தைய வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கணும், இல்லை ப்ரீ கேஜி சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணேன். ஒரு சிலருக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதுக்காக தான் இன்னொரு வீடியோ எடுத்துடலாம் டீட்டெயில்டாக அப்படின்னு இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் உங்கள் குழந்தைய இந்த வருஷம் ப்ரீ கேஜியோ இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ சேர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். NEP 2020 அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு லாஸ்ட் 2 இயர்ஸாகவே சொல்லிட்டு வராங்க. இந்த இயர் அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருந்தால் ப்ரீ கேஜியில் அட்மிஷன் போடலாம், 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருந்தால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அட்மிஷன் போடலாம். அது கூடவே எந்த ஒரு குழந்தை வந்து அதாவது இந்த நர்சரி, ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி இது முடிச்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொடுங்க அப்படின்னும் அதில் வந்து சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. பட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியும் அப்படின்னா நீங்களும் சொல்லுங்கள். நான் படித்த வரைக்கும் இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ நர்சரி, அதாவது இந்த ப்ரைமரி போகிறதுக்கு முன்னாடி இந்த நர்சரி வந்து எல்கேஜி, யூகேஜி படிக்கிறது வந்து மேண்டேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வருண் வந்து 2 வருஷம் யூகேஜி படித்தான். எதுக்காக அப்படின்னா 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது. அவனை சிபிஎஸ்சியில் சேர்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய ஸ்கூலில் விசாரிக்கும் பொழுது வருண் வந்து இன்னும் 6 இயர்ஸை கிராஸ் பண்ணால் தான் வந்து அட்மிஷன் வந்து தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில ஸ்கூலில் பரவாயில்ல நாங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. சப்போஸ் 9th போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ லிபரலாக இருக்க ரூல்ஸ் வந்து பின்னாடி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ வரப்போகிற பேட்சுக்கு தான் ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ஆல்ரெடி வந்த பேட்சுக்கெலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். இன்ஃபேக்ட் நம்மளோட டேட்டாவெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும்ல. 10th பப்ளிக் எக்ஸாம் அப்போது ஆன்லைனில் தான் எனிஹவ் பண்ண போகிறோம். அப்போ டேட் ஆஃப் பர்த் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களோட அப்ளிகேஷனை உள்ளே விடாமல் வெளியே தள்ளிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு தானே இப்போ. ஸோ அதெல்லாம் யோசிச்சு தான் வருணை வந்து செகண்ட் டைமும் நாங்கள் யூகேஜியை படிக்க வச்சோம். ஸோ இந்த வருஷம் தான் வருண் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான். வருணோட டேட் ஆஃப் பர்த் என்ன, துருவோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வருணோட டேட் ஆஃப் பர்த் வந்து 2019 பிறந்தான். ஆகஸ்ட் மந்தில் பிறந்திருக்கான். அப்போ ஸ்கூல் எல்லாத்துலேயுமே வந்து மேக்ஸிமம் சிபிஎஸ்சி ஸ்கூல் எல்லாத்துலேயுமே வந்து March 31 கன்சிடர் பண்ணி தான் ஏஜ் கால்குலேட் பண்ணுறாங்க. இவன் ஆகஸ்ட்டில் பிறந்ததுனால ஜஸ்ட் அந்த கேப், அதாவது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாதத்துக்காக ஒரு வருஷமே ரிப்பீட் ஆகுது. இது பரவாயில்ல. என்னோட துரு வந்து மே மந்த் பிறந்திருக்கிறான். அதாவது மே 2023. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து ப்ரீ கேஜி கூட எலிஜிபிள் கிடையாது. ஜஸ்ட் ப்ளே குரூப்புக்கு தான் எலிஜிபிள் ஆவான். ஸோ அவனை ப்ளே குரூப் தான் நாங்கள் சேர்க்க போகிறோம். ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ ப்ரீ கேஜி சேரணும் அப்படின்னா 3 வருஷம், அதாவது 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மே மந்த் வந்தால் தான் துருவுக்கு வந்து 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஆனால் இந்த மார்ச்சில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க ஏஜை பொறுத்த வரைக்கும். அதாவது அகாடமிக் ஏஜ் பொறுத்த வரைக்கும் March 31 உங்கள் குழந்தைக்கு என்ன ஏஜ் அப்படி தான் பார்ப்பாங்க. துருவுக்கு வந்து இந்த மே மந்த், அதாவது துருவுக்கு வந்து இந்த March 31 என்ன ஏஜாக இருக்கும் அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் 10 மந்த்ஸாக இருக்கும். ஜஸ்ட் அந்த 2 மந்த்க்காக ஒரு சைக்கிளே வந்து, அதாவது துரு வந்து நெக்ஸ்ட் இயர் தான் ப்ரீ கேஜி போக முடியும். இந்த வருஷம் ப்ரீ கேஜி படிக்க முடியாது. இந்த வருஷம் ஜஸ்ட் ப்ளே குரூப் தான் சேர்க்க போகிறோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ துருவோட டேட் ஆஃப் பர்த் வந்து 2023 மே மந்த். ஸோ அவன் வந்து ப்ளே குரூப்புக்கு தான் எலிஜிபிள். அதே மாதிரி வருண் வந்து 2019 ஆகஸ்ட் மந்த். அவன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எலிஜிபிள். என்னதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த NEP 2020 ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகாவில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு ஷுவராக தெரில, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் படித்த வரைக்கும் இதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது கர்நாடகாவில் வந்து ஜூலை 31 வரைக்கும், அதாவது ஜூன் ஆர் ஜூலை, ஐம் நாட் ஷுர், அந்த 31 வரைக்கும் ஏஜ் அகாடமிக் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த 2 மந்த்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரில, ஏன்னா நான் கர்நாடகாவில் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்கூலும் அவங்களுக்குன்னு ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் செட் பண்ணி வச்சுருக்காங்க. வருணை கொண்டு போய் கேட்கும்போது ஒரு பாதி ஸ்கூலில் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போன வருஷமே. ஒரு சில ஸ்கூலில் எடுக்க முடியாது, March 31 தான் கட் ஆஃப் டேட்டு. இதுக்கு மேலே நீங்கள் அட்மிஷன் போட்டு 9th ஏதாவது பிரேக் ஆகிற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அட்மிஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் பிரியங்காவும் நல்லா யோசித்தோம்.
எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு திரும்பவும் அவனை யூகேஜியை படிக்க வச்சுட்டு இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அட்மிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்புறம் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் பற்றி பேசுகிறோமே, இது சிபிஎஸ்சிக்கு மட்டும்தான் இம்பேக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த வருஷத்துலேருந்து மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்டு எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா உங்களோட குழந்தைங்களை ரொம்ப சீக்கிரமே வந்து அட்வான்ஸ்டாக படிக்க வைக்கக்கூடாது. அவங்களோட மூளைக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த அளவு கொடுக்கறது தான் நல்லது. அட்வான்ஸாக சேர்க்கறது வந்து பிரச்சனை கிடையாது. அட்வான்ஸாக அவங்க படித்து அவங்க ப்ரெஷர், மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து ஒரு சுச்சுவேஷனில் தள்ளிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஸோ நீங்கள் எந்த ஸ்கூலில் அவங்க குழந்தைய சேர்த்தாலும் அந்த ஸ்கூலில் வந்து டீட்டெயில்டாக வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கோங்க. இப்போ சேர்க்குறது ஓகேயா, இந்த வயசில் ஓகேவா, ஏதாவது 9th பிரேக் பண்ணுற மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் டேக் கேர் பண்ணிப்பீங்களா, இது மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு நம்ம அட்மிஷன் போடுறது வந்து ரொம்ப நல்லது. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்கூலில் வந்து அவங்க ஏஜுக்கு முன்னாடியே நீங்கள் அட்மிஷன் போட்டிங்க. ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வேறு ஒரு ஸ்கூல் மாற்றிட்டீங்க. அடுத்து 9th போகும்போது வேறு ஒரு ஸ்கூல் மாற்றிட்டீங்கன்னு வைங்களேன். 9th இப்போ 10th எழுத முடியாமல் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூலை ப்ளேம் பண்ண முடியும்? அவங்க வந்து ப்ரீவியஸ் ஸ்கூலை கை கட்டுவாங்க, ப்ரீவியஸ் ஸ்கூல் அந்த பழைய ஸ்கூலை கை கட்டுவாங்க, அந்த ஸ்கூல் உங்களை கை கட்டுவாங்க, நீங்கள் தானே சேர்த்துக்க சொன்னீங்க அப்படின்னு. ஸோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போய் நம்மளே வந்து ஒரு ட்ராப்பில் வந்து சிக்கிடக்கூடாது. இப்போ வரைக்கும் ரூல்ஸ் வந்து கொஞ்சம் லிபரலாக தான் இருக்குது. போக போக எப்படி ஆகும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போகும்போது அந்த குழந்தையோட மென்டல் ஹெல்த் யோசிச்சு பாருங்கள். 9th படிச்சுட்டு திரும்பவும் 9thலேயே படிக்கும்போது கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க, கொஞ்சம் அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தெரியும், என்னடா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் 10th போயிட்டாங்க, நம்ம மட்டும் 9thலேயே இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இப்போயே எல்கேஜி யூகேஜிலேயே திரும்ப படிச்சுட்டாங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதை தான் வரும் விஷயத்தில் நாங்கள் பண்ணிட்டோம். ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 2023 March 31 இதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைங்க எல்லாருமே ப்ரீகேஜிக்கு இந்த வருஷம் எலிஜிபிள். கண்ணை மூடிட்டு நீங்கள் சேர்க்கலாம். அதே மாதிரி 2020 March 31 இதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைங்க எல்லாருமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எலிஜிபிள். கண்ணை மூடிட்டு நீங்கள் அட்மிஷன் போடலாம். இல்லாமல் டேட் ஆஃப் பர்த்தில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன். ஒரு சிலர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, ஆல்ரெடி என்னோட குழந்தை 2nd ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க, 3rd ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க, அவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குலாம் இந்த ரூல்ஸ் இம்பேக்ட் ஆகுமா, அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா அது சத்தியமாக எனக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலில் இப்போவே வந்து உங்கள் டீச்சர்ஸை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சர்க்குலேட் பண்ணது எல்லாமே கண்டிப்பாக அவங்க ஸ்கூலில் மெயின்டைன் பண்ணுவாங்க, வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 9th எதுவும் ப்ராப்ளம் வராதுல நம்ம குழந்தைக்கு அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் வந்து முன்னாடி கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. என்னதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த NEP 2020 பாலிசி கைட்லைனை ஃபாலோ பண்ண சொன்னாலும் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஏஜ் க்ரைட்டீரியாவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்டேட்டில் இன்னும் கொஞ்சம் லிபரலாக தான் இருக்குது ஏஜ் க்ரைட்டீரியாஸ். ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்க கூட இம்பேக்ட் ஆகலாம். ஸோ அதனால நீங்கள் உங்கள் குழந்தை படிக்கிற ஸ்கூலில் நல்ல டீட்டெயில்ஸாக இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அதுக்கப்புறம் அட்மிஷன் போடுறது ரொம்ப நல்லது. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மீட் பண்ணலாம். பாய்.